வணக்கம் நண்பர்களே. நீங்க தினமும் குடிக்கக்கூடிய பால் உங்க உடலுக்கு நன்மை தருகிறதா? அல்லது மெதுவா பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? ஆனா ஒரு இயற்கையான பானம் உங்களுக்கு உங்க உடல உள்ளிருந்து மாற்றிவிடும். அதுதாங்க தேங்காய் பால். நெறைய பேரு நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம வீட்ல இருக்க பெரியவங்கள கேளுங்க. தேங்காய் பால் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த தேங்காய் பால குடிச்சதுனால 100 வயசு வரைக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காவும், ஆக்டிவாவும் இருந்துட்டு போனாங்க. ஆனா, இப்ப இருக்க நெறைய பேருக்கு வந்து பசும்பால் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காத காரணத்தினால எதையுமே குடிக்கிறதில்ல. ஸோ, அந்த மாரிலாம் நெறைய பேர் வந்து ஒமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, நான் பசும்பால தவறுன்னு சொல்லல. சிலருக்கு வந்து அ சிலருக்கு வந்து பிடிக்காத காரணத்தினால பால் குடிக்காம விட்டுருவாங்க. ஸோ, அவங்களுக்கு தேங்காய் பால் வந்து மிகவும் ஒரு மருத்துவம் குணம் கொண்ட தேங்காய் பால அவங்க குடிக்கிறது ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும். ஸோ, வாரம் ஒரு முறை மட்டும் தேங்காய் பால் குடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உடல் எடை ரொம்ப ரொம்ப சீராகும். முகம் பளபளப்பு கூடும். மூளை திறன் வந்து கூடும். வயிறு பிரச்சனைகள் எல்லாமே மறையும். ஆனா தவறா குடித்தால் என்ன ஆகும்? ஸோ, தேங்காய் பால் என்பது வெறும் சுவை மட்டும் இல்லங்க. சக்தி நிறைந்த ஒரு பானமா இருக்குது. ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த மாதிரி. இதுல வந்து நல்ல கொழுப்புகள் அல்லது ஹெல்த்தி ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நல்ல கொழுப்புகள் இருக்குது. நல்ல கொழுப்புகள் நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமானது. அடுத்து விட்டமின் சி, இ இருக்குது. இரும்பு சத்து இருக்குது. பொட்டாசியம் இருக்குது. இது உடலை பலப்படுத்தும் நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க்குங்க தேங்காய். ஸோ, அதனால தான் நம்ம உணவுல எல்லா உணவுலயும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி போடுவாங்க வீட்ல. ஸோ, அதனால தான். ஸோ, இது வந்து இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணும் தன்மை கொண்டது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் உடல்ல இருந்து உடல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் சளி, காய்ச்சல், வைரஸ் தாக்குதல்ல இருந்து நம்மள மீட்கிறதுக்கு தேங்காய் வந்து ரொம்ப உதவியா இருக்குது. ஸோ, அதனால தான் வாரத்துக்கு ஒரு முறை வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிற சொல்றோம். அடுத்த நன்மை என்னன்னா, வெயிட் கெயின் மற்றும் வெயிட் லாஸ்க்கு வந்து பயன்படுது. மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, மெலிந்தவர்களுக்கு எடையை அதிகரிக்கும். பருமனானவர்களுக்கு சரியான அளவுல குடிச்சால் எடை வந்து கட்டுப்பாட்டுல இருக்கும். அதனால தான் இத ஸ்மார்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல வந்து நல்ல கொழுப்புக்கள் இருக்கு. நம்ம எடுத்துக்கிற விதம் தான். ஓகேங்களா? அடுத்து அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உங்களுடைய ஸ்கின் மற்றும் ஹேர்க்கு ரொம்ப நன்மைகள குடுக்கக்கூடியது தேங்காய் பால். முக்கியமா முகத்த உள்ளிருந்து மென்மையாக்கும். முகப்பரு குறையும். நெறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, முகப்பரு இருக்கும். ஸோ, அந்த முகப்பரு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஸ்கின் டாக்டர்ட்ட போனா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு ரெமெடின்னா தேங்காய் பால். நீங்க காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல 1 கப் தேங்காய் பால நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய முகப்பரு வந்து குறைஞ்சிரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட கொடுக்கும். முகப்பரு முழுமையா குறைஞ்சிரும். அடுத்து முடி கொட்டுதல் வந்து சூப்பரா குறைஞ்சிரும். முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வ கொடுக்கும் தேங்காய் பால். இது உள்ளிருந்து உங்களுக்கு அழக வந்து நல்லா அள்ளி தரக்கூடிய ஒரு பொருள் தான் தேங்காய் பால். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு இந்த தேங்காய் பால் வந்து பயன்படுது. வயிறு எரிச்சல், அஜீரணம் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது. தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தா குடல் வந்து சுத்தமாக்கப்படும். செரிமானம் வந்து மேம்படும். ஸோ, உங்க உடலுக்கு ஒரு நல்ல செரிமானத்த கொடுக்கறதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து பயன்படுது. அடுத்து ஹார்ட் ஹெல்த்துங்க. இதயத்த பாதுகாக்கிறதுக்கு தேங்காய் வந்து பயன்படுது. பலரும் நினைப்பது போல இது தீங்கு கிடையவே கிடையாது. நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேங்காய் வந்து அதிகமான கொழுப்புகள கொண்டது. ஸோ, இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து சுத்தமா சரியே ஆகாது. இதயத்த வந்து கெடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். சரியான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா, அது நல்லத தான் கொடுக்கும். ஸோ, நீங்க அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணும் பொழுது தான் அது தீமைய கொடுக்கும். ஆ நீங்க சரியான அளவுல எடுத்தா நல்ல கொழுப்பு தான் உங்க உடலுக்கு வந்து அதிகரிக்கும். உங்களுடைய இதயம் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ, சரியான அளவு தினமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ, எப்படி குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியான முறை என்னன்னா, காலையில வெறும் வயிற்றுல 1 கப் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். வாரத்துல 3 இல்ல 4 முறை மட்டும். அதாவது எத்தனை நாட்கள்
நீங்க என்ன ஃபுல் வாரம் எடுப்பீங்கல்ல 7 வாரம். 7 வாரம்லாம் எடுக்க வேண்டாம். வாரத்துல 3லிருந்து 4 நாள் எடுத்துக்கிட்டா போதும். இதுல வந்து ஏலக்காய் வந்து லைட்டா சேர்த்துட்டு நீங்க குடிச்சீங்கன்னா, உங்களோட உடல் வந்து இன்னும் மென்மேலும் ஆரோக்கியமா இருக்கும். அது கூட தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி குடிங்க. உங்களுடைய இனிப்புக்காக. இல்ல நீங்க அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த தேங்காய் பாலை வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதிகமாக உடலில் கொழுப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக குடிக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க எல்லாருமே குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிறிய மாற்றம், ஒரு சின்ன பழக்கம் தான் உங்க உடல முழுமையா மாற்றிடும். இன்னைக்கு முதலே நீங்க தேங்காய் பால் உங்க வாழ்க்கையில வந்து சேர்த்துக்கிறங்க. வாரத்துல 3 முறை தான் நம்ம எடுக்க சொல்றோம். டெய்லி நம்ம எடுக்க சொல்லல. ஸோ அட்லீஸ்ட் வாரத்துல 1 முறையாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பகிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்க கையில தாங்க இருக்குது. ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.